ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஏறத்தாழ ஒரு 2 வருஷம் கழித்து இந்த வீடியோ மூலமாக உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா pTron டேஞ்சன்ட் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஓப்பன் இயர் ஹெட்ஃபோன் வித் மைக்கோடு இருக்கிற ஒரு ஹெட்ஃபோன் இது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த pTron அப்படிங்கிற கம்பெனி பார்த்திங்கன்னா இது ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு 10 இடங்களில் சர்வீஸ் சென்டர் இருக்கிறதா வந்து அவங்க வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவங்க வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம இங்கே மென்ஷன் பண்ண நினைக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இது வந்து இவங்க எப்படியெல்லாம் அந்த வேஸ்ட்டு வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, அதை வந்து என்விரான்மெண்ட்டுக்கு சேஃபாக எப்படி வந்து அதை டிஸ்கார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விவரங்கள்லாம் அதில் போட்டிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து கம்பெனியை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டோம். இந்த ஓப்பன் இயர் ஹெட்ஃபோன் அப்படின்னா என்ன, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இத்தனை நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா இயர் நம்ம வந்து காதுக்குள்ளே நம்ம பொருத்தி யூஸ் பண்ணுற ஒரு ஹெட்ஃபோன் வந்து இயர் ஹெட்ஃபோன். இந்த இயர் ஹெட்ஃபோனில் பார்த்திங்கன்னா ஒரு சிலிக்கான் டிப் மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம இந்த இயர் கெனாலில் வந்து நல்லா ஃபிட் பண்ணிவிட்டு அந்த வெளிப்புற சத்தம் எதுவும் இல்லாமல் ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நம்ம கேட்க விரும்புகிற மியூசிக்கை நம்ம கேட்போம். அதுதான் வந்து இயர் ஹெட்ஃபோன். இந்த இயர் ஹெட்ஃபோனில் வந்து என்ன ஒரு ட்ராபேக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லாங் டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இயரில் வந்து உங்களுக்கு அந்த இயர் கேவிட்டி வந்து உங்களுக்கு பெயின் ஆக ஆரம்பிக்கும், வலி வர ஆரம்பிக்கும். அப்புறம் ரெண்டாவது ட்ராபேக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது என்னென்னா எக்ஸ்டர்னல் சவுண்ட்ஸை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து நமக்கு இல்லாமல் அந்த இயர்பட்ஸ்லேருந்து வரக்கூடிய சவுண்டு மட்டுமே நமக்கு வந்து காதை ஆக்குபை பண்ணி கேட்டுட்ருக்கிற மாதிரி இருக்கும். சரி, இந்த மாதிரி இல்லாமல் நமக்கு வந்து பாட்டும் கேட்கணும், அதே போல் நமக்கு வெளிப்புற சத்தமும் நமக்கு யாராவது கூப்பிட்டாங்கன்னா கேட்கணும், தெளிவாக கேட்கணும். அப்படின்னா இந்த இயர் ஹெட்ஃபோனில் வந்து அந்த மாதிரி வந்து கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக வந்தது தான் இந்த ஓப்பன் இயர் ஹெட்ஃபோன். இப்போ நம்ம பக்கத்தில் வந்து யாராவது உட்காந்துருக்காங்க, அவங்க கூட பேசிக்கிட்டே நம்ம வந்து நம்ம அந்த ஓப்பன் இயர் ஹெட்ஃபோனில் பாட்டையும் கேட்டு ரசிக்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கவங்க கூட பேசிக்கவும் செஞ்சுக்கலாம். நம்ம சுற்றி என்ன நடக்குது, என்ன சத்தங்கள் வந்து நமக்கு கேட்குது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸும் இந்த ஓப்பன் இயர் ஹெட்ஃபோனில் கேட்குறது தான் இதனுடைய சிறப்பம்சம். இதில் வந்து மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்குறதுக்காக நம்ம வந்து காதிலிருந்து அந்த ஹெட்ஃபோனை கழட்டி கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து காதை அந்த இயர் கேவிட்டியை மறைக்காமல் தான் நம்ம வந்து பொருத்தி தான் நம்ம வந்து ஓப்பன் இயர் ஹெட்ஃபோன்ஸில் பாட்டு கேட்க போகிறோம். ஓப்பன் இயர் ஹெட்ஃபோன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் கிடைக்குது. ஒன்று வந்து போன் கண்டக்ஷன் ஓப்பன் இயர் ஹெட்ஃபோன்ஸ், ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஏர் கண்டக்ஷன் ஓப்பன் இயர் ஹெட்ஃபோன்ஸ். இந்த முதல் டைப்பான போன் கண்டக்ஷன் ஓப்பன் இயர் ஹெட்ஃபோன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம காதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எலும்புகள் மூலமாக நமக்கு நம்மளுடைய உள்புற காதை அந்த அதிர்வலைகள் சென்றடைந்து நமக்கு வந்து அந்த சத்தத்தை உணரக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்குது. ஸோ இதுதான் போன் கண்டக்ஷன் ஓப்பன் இயர்ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து ஏர் கண்டக்ஷன். இது வந்து நார்மலாக நம்ம எப்பவும் போல் நம்ம கேட்கக்கூடிய இந்த கேட்கும் திறன் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த ஏர் கண்டக்ஷன் அப்படிங்கிற ஒரு இது தான். நம்ம சாதாரணமாக நம்ம கேட்கக்கூடியது இந்த ஏர் கண்டக்ஷன் மூலமாக தான் நம்ம வந்து சத்தங்களை நம்ம கேட்குறோம். ரேடியோவிலேருந்து பாட்டு கேட்குறது, மற்றவங்க பேசுகிறத வந்து நம்ம கேட்குறது, அந்த மாதிரி மியூசிக் பிளேயர்லேருந்து நம்ம பாட்டு கேட்குறது, இந்த மாதிரி எல்லா விதமான சத்தங்களும் நம்ம இந்த காற்றின் மூலமாக பரவி நம்ம உள்புற காதை அடைந்து தான் நம்ம வந்து இந்த ஒலியை வந்து உணர்கிறோம், அதாவது சவுண்டு. ஸோ இது வந்து ஒரு ஏர் கண்டக்ஷன் மெத்தட். ஸோ இது வந்து 2 மெத்தடில் இந்த ஓப்பன் இயர்ஃபோன் கிடைக்கிது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹெட்ஃபோன் பார்த்திங்கன்னா ஏர் கண்டக்ஷன் அப்படிங்கிற அந்த 2வது மெத்தடை யூஸ் பண்ணி தான் இது வந்து செயல்படுது. ஓகே, இந்த ப்ராடக்ட் தான் இது pTron டேஞ்சன்ட் இம்பல்ஸ் அப்படிங்கிற இந்த ஓப்பன் இயர் ஹெட்ஃபோன்ஸ். இந்த ப்ராடக்டை அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஓகே, இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. pTron டேஞ்சன்ட் இம்பல்ஸ் ஓப்பன் இயர் வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ்னு போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் சைடில். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 10 hours ப்ளே டைம் இருக்கிறதா போட்டிருக்காங்க. 13mm டிரைவர்ஸ். ஸோ நார்மலாக எல்லாத்துலேயும் வர்றது தான் 13mm டிரைவர்ஸ். டைப் சி சார்ஜிங் கொடுத்துருக்கதா போட்டிருக்காங்க. டச் கண்ட்ரோல் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அது வந்து ரைட் பட்ஸில். வெயிட் வந்து ஃபெதர் வெயிட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு இம்போர்ட்டட் ப்ராடக்ட் ஃப்ரம் சைனா.
சைடில் பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் இம்பல்ஸ் ஓப்பன் இயர் வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸும் போட்டிருக்காங்க. ஓகே, வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, இதுதான் நம்ம ப்ராடக்ட்டு. பி லவுட் பி ப்ரவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. pTron. இது வந்து வாரண்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு, QR கோடு கொடுத்துருக்காங்க. இதை ஸ்கேன் பண்ணி நம்ம வாரண்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், அல்லது அவங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு கூட நம்ம வாரண்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் யூசர் கைட் இந்த பர்டிகுலர் மாடலுக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கான QR கோட். ஓகே, சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, டைப் சி சார்ஜிங் கேபிள். இப்போ எவ்வளோ ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியலை கொடுத்துருக்காங்க. இது எப்படி ட்விஸ்ட் பண்ணி பெண்ட் பண்ணாலுமே திரும்ப பழையபடி அந்த ஷேப்புக்கு வந்துடுது. வெயிட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 16 கிராம்ஸ் இருக்குது. இந்த ஹெட்செட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டச் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுனால ஆன் ஆஃப் இன்க்ளூடிங் ஆன் ஆஃப் வந்து இது வந்து டச் மூலமாக பண்ணணும். நம்ம ரைட் ஹேண்ட் இயர் சைடில் வந்து உங்களுக்கு டச் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. மியூசிக் கேட்குறது பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி, இது வந்து அதாவது பேஸ் எஃபெக்ட் வந்து ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. மீடியம் ஃப்ரீக்வன்சி அதாவது வந்து வாய்ஸு, அப்புறம் ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராமினெண்ட்டாக நல்லா கேட்குது. ஹை ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா அந்த சில்னஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது. நம்ம கால் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கால் கிளாரிட்டி நல்லா இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ப்ராப்ளம் இல்லை. இதனோட யூசர் மேனுவல்லையும் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வாரண்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணுற அந்த லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய வெயிட் வந்து நம்ம பார்த்தோம் 16 கிராம்ஸ், ஒரு லைட் வெயிட் ப்ராடக்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது பேட்ரி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஃபுல் 100% சார்ஜ் பண்ணால் இது வந்து 10 hours ப்ளே டைம் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு குயிக்காக 1 hourல சார்ஜ் ஆகிடுது. இதில் வந்து 13 mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டைனமிக் டிரைவர்ஸ். அதனால் வந்து இதனுடைய சவுண்ட் எஃபெக்ட் வந்து நல்லாவே இருக்குது. இந்த பட்ஜெட்டில் இது வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் வந்து ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க. 1 ஸ்டெப் பேரிங்கில் நம்ம மொபைல் கூட பேர் பண்ணிக்கலாம். 10 meters வரைக்கும் இதனுடைய ஸ்ட்ராங் வயர்லெஸ் கனெக்டிவிட்டி ரேஞ்ச் வந்து இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. டியூவல் டிவைஸ் பேரிங் சப்போர்ட்டும் கூட இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா IPX5 கொடுத்துருக்காங்க. 1 year வாரண்ட்டி இருக்குது. இது வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. இது வந்து டச் கண்ட்ரோல்ஸ், அப்புறம் வந்து உங்களுக்கு IPX5 ரேட்டிங் இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, நம்ம வேர் பண்ணுறதே நமக்கு தெரியல. இது ஸோ இத்தனை அட்வான்டேஜஸ் இருக்குது. இதில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெல்மெட் போட்டுட்டு இது வேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் ரெண்டாவது, நமக்கு வந்து வெறும் மியூசிக் மட்டும் கேட்கணும், சுற்றி இருக்கிற நாய்ஸ் வந்து நமக்கு எதுவும் கேட்கக்கூடாதுன்னா இந்த ப்ராடக்ட் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா இதனுடைய பர்பஸே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்விரான்மெண்டல் நாய்ஸ் அவேர்னஸும் நமக்கு இருக்கணும், அதே சமயம் நம்மளுடைய ஹெட்ஃபோன்லேருந்து வரக்கூடிய அந்த சத்தமும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட்டே மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடிய விரைவில் இன்னொரு வீடியோவில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.